கடையே இல்லாம கவர்மெண்டே ஏமாத்தி ஒருத்தன் பாரு பிளஸ் மினி டாஸ்மார்க் ஓபன் பண்ணி அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு கட்சியின் கேட்ட நண்பர்கள் எல்லாம் போய் அடிச்சு உடைச்சிருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த விமான நிலையத்துல பக்கத்துல போலியாக ஒருத்தர் மது விற்கிறதுக்காக கண்காணிக்காமல் இந்த காவல்துறை என்ன பண்றதுன்னு கேள்வி. இப்போ ஒருத்தன் குடிச்சுதான் அதை பண்ணியிருக்கான். எங்க போய் குடிச்சான்? அவன் சென்னையில குடிச்சிட்டு போய் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல போய் தயாரா பண்ணானா? அவனுக்கு ரொம்ப அந்த ஆக்சஸை ரொம்ப ஈஸியா நீங்க கொடுக்குறீங்க. எதுக்கு மசூதியில் இருந்தோம், கோவில் இருந்தோம், ஸ்கூல்ல இருந்தோம், சர்ச்சில் இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி தான் மதுபான கடைகள் இருக்குன்னு ஒரு சட்டமன்றம் உயர்நீதிமன்றம் ஏன் சொல்றாங்க, உயர்நீதிமன்றம் ஏன் சட்டம் போடுறாங்க? குடிச்சிட்டா அவன் தன்னை இழக்கிறான். கோயில் போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், ஸ்கூலுக்கு போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துவான் தான் தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை கூட யாரும் ஃபாலோ பண்றதுல வேற விஷயம். அப்ப காவல்துறை ரோந்து போகவில்லை அப்படின்றது ஒரு குற்றம். காவல்துறை அங்கு போலி டாஸ்மார்க் கடையில ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ் மாதிரி ஒருத்தர் இருந்து எல்லாருக்கும் மது சப்ளை பண்ணி ஒரு பாரே நடத்துறானா? அப்ப ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாம அதை நடத்த முடியுமா?